Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும் வார்த்தையானது சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 7 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஏன் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கவிருக்கிறோம். அவர் பாளையம் இறங்கி விடுவிக்கிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். ஏன் பாளையம் இறங்கி விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்பொழுது 2 காரியங்களை வேதாகமத்திலிருந்து இந்த பாளையத்தை குறித்து நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாகும் 3 அதிகாரம் 17 வசனம், உன் மகுட வர்த்தனர் வெட்டி கிளிகளுக்கும் உன் தளக்கத்தர் பெரும் கிளிகளுக்கும் சமானமாயிருக்கிறார்கள். அவைகள் குளிர்ச்சியான நாளில் வேலிகளில் பாளையம் இறங்கி சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போம். பின்பு அவைகள் இருக்கும் இடம் என்னவென்று தெரியாது என்று இங்கே தேவ பிள்ளைகளின் எதிராளியை குறித்து இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த அசீரியரை குறித்த வார்த்தைகள். அந்த அசீரியா ராஜாவும் அவனோடு இருக்கிறவர்களும் எத்தனையாய் தெய்வ பிள்ளைகளை வாட்டி வதைத்தார்கள், தங்கள் வார்த்தைகளினால் அவமானப்படுத்தி நிந்தித்தார்கள். என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்று நாம் ராஜாக்களின் புஸ்தகம் 4 புஸ்தகத்திலே நம்மால் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருக்கிறபடினாலே தான் கர்த்தருடைய தூதனானவரும் நமக்கு அவருக்கு பயந்தவர்களுக்கு பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் பாளையம் இறங்கி இருக்கிறது. அவனுடைய வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அப்படியானால் விரோதமான ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனால் அது வாய்க்காது. மந்திரம், சூனியம் இவைகளெல்லாம் செய்யப்படும், ஆனால் அது வாய்க்காது. அதுதான் நம்ம தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அதிகாரம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. மந்திரம் செய்ய மாட்டாங்களா? செய்வார்கள். குறி சொல்லுதல் இல்லை. குறி சொல்ல மாட்டார்களா? சொல்லுவார்கள். ஆனால் அது நம்முடைய ஜீவியத்திலே வாய்க்காமல் போகும். ஏனென்றால் அவருக்கு பயந்தவர்களை சூழ அவர் பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். பாளையம் இறங்கி நம்மை பாதுகாக்கிறார் என்பது மாத்திரமல்ல, பாளையம் இறங்கி நமக்கு துணையாயிருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, பாளையம் இறங்கி நமக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை இருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி பாளையம் இறங்கி நமக்கு விரோதமாய் இறங்குகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, உன் மகுட வர்த்தனர் என்று சொல்லப்படும். அப்படியானால் மகுட வர்த்தனர் என்று சொல்லும்போது சிங்காசனத்திற்குரியவர்களும் அதிகாரத்திற்குரியவர்களுமானவர்களை இங்கே குறிக்கிறதாக இருக்கிறது. அப்படியானால் அவர்கள் மகுடம் சூடினவர்கள், ராஜ பதவியிலே இருக்கிறவர்கள்,
அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? வெட்டி கிளிகளும். அடுத்து இன்னொரு கூட்டம் உன் தளக்கர்த்தர். அவர்கள் யார்? கேப்டன்ஸ். அவர்களும் முதன்மையான ஸ்தானங்களிலே இருக்கிறார். அவையால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் போது அதிகாரங்கள், துரைத்தனங்கள் நமக்கு விரோதமாய் இருக்கிறது, அதற்கு விரோதமான யுத்தம் நமக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பாளையம் இறங்கி இருக்கிறவர்கள் யார்? முதன்மையானவர்கள், தேசத்தின் முதன்மையானவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள், தேசத்தின் அதிபதிகள், அதிகாரிகள். அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எப்படி இருக்கிறதாம்? வெட்டுக்கிளிகளை போல, பெருங்கிளிகளை போல. பெருங்கிளி என்று சொன்னால் அது ஒரு வகையான இந்த பெரிய வெட்டுக்கிளிகளை தான் குறிக்கிறது. அது நமக்கு தமிழிலே மொழிபெயர்க்கும் போது இங்கேயும் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் கிளிகள் என்றெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இந்த லோக்கஸ் என்று சொல்லுகிற ஒரு பெரிய வெட்டுக்கிளியின் வகை சார்ந்த அந்த வெட்டுக்கிளி. நாம் இங்கேயே நம்முடைய நாடுகளிலேயே சின்ன சின்ன வெட்டுக்கிளிகளையும் நாம் பார்க்க முடியும், பெரிய வெட்டுக்கிளிகளையும் பச்சை நிறங்களிலே இருக்கிற வெட்டுக்கிளிகளையும் பார்க்க முடியும். இன்னும் பல பல நிறங்களை உடைய இன்னும் பெரிய வெட்டுக்கிளிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்படி ஒரு 3-4 வகையான வெட்டுக்கிளிகள் நம் ஊர்களிலேயே இருக்கு. அந்நாட்களிலே இருந்த வெட்டுக்கிளிகள் இன்னும் பெரிதானவைகளாய், இன்னும் அழிவுக்கு உட்படுத்துகிறவைகளாய் இருந்தபடினாலே ஆண்டவர் இந்த தலைமத்துவத்திலே உச்சத்திலே இருக்கிற, அதிகாரத்தில் இருக்கிற, ஆளுகையிலே இருக்கிறவர்களை என்ன சொல்லுகிறார்? அவர்கள் எப்படி பாளையம் இறங்கி இருக்கிறார்களா? வெட்டுக்கிளிகளை போல, இந்த பெருங்கிளிகளை போல அதற்கு சமானமாய் இருக்கிறார்களா? அதுக்கு சமானமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதைதான் நாம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இவைகளும் அந்த வெட்டுக்கிளிகளின் வகைகளாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று விட்டதை இன்னொன்று தின்கிறது, இன்னொன்று விட்டதை இன்னொன்று தின்றுகிறது, இன்னொன்று விட்டதை இன்னொன்று, இப்படி 4 பவுஞ்சுகளாய் இவைகள் வந்து தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறதா? தின்று விடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பாளையம் இறங்குகிற அதிகாரங்கள், ஆளுகைகள், துரைத்தனங்கள் என்ன செய்கிறது? தேவ பிள்ளைகளின் அழிவுக்கு கீழே ஒரு காரியத்தை, ஒரு கார்பெட் விரித்தது போல அதற்கு அடியிலே புகுந்து கொண்டது. மேலே பார்க்கும்போது நல்ல அதிகாரம், ரெட் கார்பெட், நல்ல ஆளுகை, எல்லாம் நல்லது 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 போன்று காணப்படும். ஆனால் அதற்கு அடியிலே இவைகள் எப்படி இருக்கிறதாம்? தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாய், முழுவதுமாய் அல்ல, ஒன்று வந்து தின்கிறது, அந்த காலம் முடிந்த உடனே அடுத்த ஒன்று வந்து தின்றுகிறது, அந்த காலம் முடிந்த உடனே இன்னொன்று. இது எதை குறிக்கிறது? தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வருகிறதான
துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள். ஒண்ணுதான் இப்ப முடிந்து நிமிர்ந்து நிற்கிறோம் சிஸ்டர். ஆனா அடுத்த ஒரு காரியம் வந்து விட்டது. இந்த காரியத்துல இருந்து ஜெயம் எடுத்து விட்டோம். ஆனால் இன்னொன்று இருக்கிறதே, அடுத்தது. அது முடிந்த உடனே இன்னும் மீதியா இருக்கிறதை, அது விட்டதை, பச்சை புழு விட்டதை இன்னொன்று தின்னுகிறது, வெட்டு கிளி தின்னுகிறது. இப்படி ஒவ்வொன்றாய் தின்று 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 இந்த மகுடவர்த்தனரும் இந்த தளக்கர்த்தரும் அதிகாரத்தில் உள்ளவர்களும் ஆளுகையில் உள்ளவர்களும் தான் பாளையம் இறங்கி தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறித்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். பாளையம் இறங்கி அறித்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்புவிப்பதற்கு தான் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ அந்த வரிகளை நாம் கோடிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம். நமக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இருக்கிறது. அது ஆளுமையில இருக்கிறவர்கள், தளக்கர்த்தர், மகுடவர்த்தனர். இவர்கள் ஆளுகையிலும் அதிகாரத்திலும் உள்ள பெரியவர்கள். இவர்களுக்கு நாம் எதிராய் நிற்க முடியாதே. கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தின்றப்பட்டு கொண்டு வருகிறதோ, நாம் கவலைப்பட வேண்டாம். அவருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். அவருக்கு பயந்து ஒரு பரிசுத்த ஜீவியம், அவருக்கு பயந்து ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியம், அவருக்கு பயந்து ஒரு உண்மை உள்ள ஜீவியம், அவருக்கு பயந்து ஒரு உத்தமமான ஜீவியம், இதை நாம் செய்யும் போது ஆண்டவர் நமக்காக பாளையம் இறங்கி நம்மை இந்த அதிகாரங்கள், துரைத்தனங்களிலிருந்து விடுவிக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. இந்த வசனத்தின் துவக்கம் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பினேன், ஆகையால் நானே உங்களுக்கு அந்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன் என்றும் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். என்ன நல்ல ஒரு தேவனை நம்முடைய தேவனாய் நாம் கொண்டிருக்கிறோம். நம் வாக்கியமுள்ள ஜனம் அல்லவா. சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். நான் அனுப்பினேன், நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். இது பெரிய சேனை தான், இந்த மகுட வர்த்தனர் தான், இந்த அதிகாரிகள் தான், தளக்கர்த்தர் தான். அவர்கள் ராஜரீகம் பண்ணுகிறதுனாலே, அவர்களுக்கு ஆளுகை இருக்கிறதுனாலே, தங்கள் கரங்களிலே ஆளுகையை வைத்துக் கொண்டு அவர்கள் உங்களுக்கு செய்கிற காரியங்களை நான் தான் அனுமதித்தேன். ஆனால் நீங்கள் இழந்த அந்த வருஷங்களின் பலனை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நானே அதை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை நல்ல ஒரு தேவனை நம்முடைய தேவனாக நாம் கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல தேவனுக்கு நாம் பயந்து இருந்தால் மட்டுமே போதும். நமக்கு விரோதமாய் ஒரு பெரிய பாளையம் இறங்கி, அந்த பாளையம் ஆளுகையாயிருக்கிறது, அதிகாரமாயிருக்கிறது, துரைத்தனமாயிருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொரு பகுதியாய் என்னுடைய சுதந்திரத்தை எடுத்து போடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் என்னுடைய விடுதலை சுதந்திரங்களை பறித்துக் கொள்ளுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் நான் செய்ய வேண்டிய ஊழியங்களை எடுத்து விடுகிறது என்று பயந்திருக்கிறோமா?
நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கினாலே அவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல், நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் எல்லாம் ஆண்டவர் செய்தாரே. இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலும் என் மேலும் இந்த கடைசி நாட்களிலே இருக்குமானால், அவருக்கு பயப்படுகிற பயத்தின் நிமித்தமா கர்த்தருடைய தூதனானவர் நமக்கு பாளையம் இறங்கி நம்மை இந்த அதிகார வர்க்கங்களில் இருந்து, துறைத்தனங்களில் இருந்து, மகுட வர்த்தனருடைய கரங்களில் இருந்து, நல கர்த்தர்களின் கரங்களில் இருந்து நம்மை விடுவித்து நாம் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப நமக்கு அளிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஏசாயா 61 அதிகாரம் 2, 3 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். எப்படி நம்முடைய தேவன் பாளையம் இறங்கி நம்மை விடுவிக்கிறார் தெரியுங்களா? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் வரும்போது அவர் நீதியை சரிக்கட்டும் நாள் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில உண்டுங்க. நாம் மறந்து விட வேண்டாம். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். நான் பல வருடங்களாய் இந்த வியாதியிலே கஷ்டப்படுகிறேன். நான் பல வருடங்களாய் இந்த கடன் தொல்லையிலே கஷ்டப்படுகிறேன். நான் பல வருடங்களாய் என் பிள்ளைகளின் நிமித்தம் நான் இடுக்கத்தின் அப்பத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் பல வருடங்களாய் என் சொந்த பந்தங்களினாலே நெருக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொருவரின் உபத்திரவங்களை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் பாளையம் இறங்கி இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் நம்முடைய தேவன் இறங்கி இருக்கிறார். அவருக்கு ஒரு அனுக்கிரக வருஷம், அவர் நீதியை சரிக்கட்டும் நாள் ஒன்று இருக்கிறது. அப்பொழுது துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்வார். சியோனிலே துயரப்பட்ட, சியோன் என்றால் தேவ பர்வதம், தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன். தேவனுக்காய் நிற்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிறது மட்டுமல்ல, தேவனுக்காய் உழைக்கிறேன், தேவனுக்காய் பிழைக்கிறேன். அதுதான் சியோனின் அனுபவம். ஆனால் அங்கேயும் ஒரு கூட்டம் துயரப்படுகிறது. ஆனால் அவர்களை ஆண்டவர் சீர்படுத்தவும் அவர்களுக்கு என்ன உடுத்து வைக்கிறார் பாருங்க. இந்த வார்த்தைகளை அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை ஆண்டவர் இப்படியாக நடத்த போகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, சாம்பல் போட்டுக்கொண்டு உபவாசித்து அழுது 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 நாம் அழுக்கடைந்தவர்களா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை சிங்காரிக்க விரும்புகிறாருங்க. ஒரு சிங்கார தோட்டமாய் நம்மை மாற்ற போகிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், அது அபிஷேக தைலம். அவர் தம்முடையவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆனந்த தைலம். துயரப்பட்டு கண்களில் தண்ணீர் இல்லாமல், கண்ணீர் விடுவதற்கு ஒரு சொட்டு கூட இல்லையே என்று ஏங்கி தவிக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிறார். ஆனந்த தைலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்திருக்கிறார். ஆகியதான் நமக்கு இந்த மாதம் ஒரு துதியின் மாதம். எவ்வளவு துதி, எவ்வளவு ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரம் செய்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறானே. அநேகருடைய ஸ்தோத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிருபையை பெருகச் செய்யுமே. ஆகியால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒடுங்கின ஆவியுடையவர்களா
ஒடுங்கி 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 இருந்த நாட்கள் போதும். இனி ஆண்டவர் நம்மை துதியின் உடையினார். இந்த மாதமே உடுத்தி விட்டாருங்க. இனி இதை கழற்றி போட்டு விட வேண்டாம். இந்த மாதம் மாத்திரம் தானே துதியின் மாதம் என்று துதித்து கொண்டிருக்கிறதை விட்டுவிட வேண்டாம். தொடர்ந்து தொடர்ந்து கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் எப்போதும், அது இந்த மாதத்திற்கு மாத்திரம் அல்ல, அது எப்போதும் எக்காலம், எந்த காலம் வந்தாலும் அதிலே துதியின் உடையை ஆண்டவரே நமக்கு கொடுக்கிறார்கள். அவர் என்னை அனுப்பினார், அதற்காக தான் இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆகையால் இவைகளை பெற்றுக்கொண்ட நாம், நம்மை ஆண்டவர் இந்த எதிரியின் பாளையத்திலிருந்து விடுவித்த நம் ஆண்டவர் நம்ம இப்படியாக உடுத்து வைக்கும் போது நம்ம எப்படியாக நிலைநாட்டுகிறார் என்று அந்த வசனத்தை கடைசி பாகம் சொல்லுகிறதும். ஏசாயா 61:3, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் இனி கர்த்தருடைய மகிமைக்கு, மனுஷருடைய மகிமைக்கு அல்ல, நம்முடைய மகிமைக்கு அல்லங்க, கர்த்தருடைய மகிமைக்கென்று, அவரே தம்முடைய மகிமைக்கென்று நம்மை நாட்டி வைத்திருக்கிற நீதியின் விருட்சங்கள், நீதியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய், நீதியின் விருட்சங்களாய் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை நாட்டி வைக்கிறார்கள். அவருடைய மகிமைக்கென்று நாட்டின, அவர் நாட்டினார், ஒருவரும் பிடுங்க முடியாது, ஒருவரும் பிடிக்கும். நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய பாளையம் இறங்கினாலும் நாம் பயப்பட வேண்டாம். அது வெட்டு கிளிகளா, பெருங்கிளிகளா, அது பச்சை புழு எல்லாம் வந்து அரித்து 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 நான் ஒன்றுமில்லாமல் ஒரு ஓட்டை போல இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நீதியின் விருட்சங்கள் என்ற ஒரு பட்டம்ங்க. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்க, அவர் தம்முடைய மகிமைக்கென்று அவரே நாட்டின நீதியின் விருட்சங்களாய் நாம் இருக்கும்போது நீதியின் கனிகளை தந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் முதலான எல்லா மிருக ஜீவன்களுக்கும் வரும் வாதையும் அந்த வாதையை போலவே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே இன்னொரு பாளையத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பாளையம் எதினால் நிறைந்து இருக்கிறது என்று சொன்னால், குதிரைகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் முதலான எல்லா மிருக ஜீவன்களும் நிறைந்திருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த பாளையம் ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள் இவைகளால் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அந்த கூட்டம் குதிரைகளால் நிரம்பி இருக்கிறது. குதிரை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு வசனம், அது சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. குதிரைகள் எதை குறிக்கிறது? அவைகள் ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற
மிருகங்களால் காணப்படுகிறது. யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. யுத்தங்களை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. ஆனால் அவைகள் ஆயத்தமாக்கப்படுகிறது, அதன் மேலே நம்பிக்கையாயும் சிலர் இருக்கிறார்கள். அந்த குதிரைகளை நடத்துகிறவர்கள், அந்த குதிரைகளை கொண்டு யுத்தம் பண்ணுகிறவர்கள் குதிரைகளை நம்பி இருக்கிறார்கள். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகள் 21:31 நாம் வாசிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. குதிரைகள் மேல் ஏறி வருகிறவர்கள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதற்காக தங்களுடைய காரியங்களை அவர்கள் எதிர்த்து நின்று பாளையம் இறங்கி இருக்கிறார். ஒரு குதிரை அல்ல, குதிரைகள் நமக்கு விரோதமாய். நாம் சும்மா இருப்போம், நம்முடைய வேலையை நாம் பார்த்து கொண்டு. உலகத்தார் சொல்றதுகள் அக்கடான்னு நான் கிடக்கிறேன், என் வேலையோ உண்டு, நான் உண்டு என்று இருக்கிறேன் என்று இருப்போம். ஆனால் நமக்கு விரோதமாய் குதிரைகள் எழும்பி யுத்தத்திற்கு வரும். சும்மா உட்கார்ந்து வாயை மூடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாயை கிளறி அந்த வாயிலிருந்து வார்த்தைகளை விடும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த குதிரைகளை நம்பி அதை ஓட்டிக்கொண்டு வருகிறவர்கள் அதன் மேலே தங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தான் அவர் பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். இந்த குதிரைகளின் பாளையத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இது யுத்த களம். யுத்த களம். வார்த்தைகளால் யுத்தம், கிரியைகளால். சிலர் ஒண்ணுமே பேச மாட்டாங்க, ஆனால் வேலைகளை பார்ப்பாங்க பாருங்க, நமக்கு விரோதமா நம்ம கூடவே இருப்பாங்க, கூடவே இருந்து நமக்கு குடிப்பறிப்பாங்க. வசனம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் வசனம் உண்டு. அந்நியன் அல்ல, என் சிநேகிதனே எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறான் என்று தாவீது சொல்லலாம். அந்நியர்கள் அல்ல, நம் வீட்டாரே அல்லது நமக்கு சிநேகிதமாய் இருந்தவர்களே, நம்மோடு ஐக்கியமாய் இருந்தவர்களே, நம்மோடு கூட ஜெபித்தவர்களே, நம்மோடு கூட நடந்தவர்களே, நம்மோடு கூட சாப்பிட்டவர்களே. சங்கீதம் 22 அதுதான் தாவீது புலம்புவார். அந்த சங்கீதம் முழுவதிலும் என்னோடு கூட போஷித்தார்கள், கொடுத்தார்கள், என்னோடு அப்பம் புசித்தவன் தான் எனக்கு விரோதமாய் குதிங்காலே தூக்குகிறான் என்று சொல்லப்பட்ட யுத்தங்கள் பலர் மூலமாய் வரலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர்கள் மூலமாய் வந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டாம். நாம் யாரை நம்பி இருக்கிறோம், யாருடைய நாமத்தின் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். ஆகையால்தான் சங்கீதம் 20 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஜெயம் கொடுக்கிறது தேவன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு பாளையம் இறங்கி நமக்கு விரோதமாய் வரலாம், ஆனால் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் தேவனே. ஏனென்றால் நாம் அவருக்கு பயந்து அவரையே சார்ந்திருக்கிறோம். இரண்டாவதாக அந்த சகரியா 14:15 சொல்கிறது, கோவேறு கழுதைகள் பாளையம் இறங்கி இருக்கிறதா. கோவேறு கழுதைகள் பாளையம் இறங்கி இருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதை மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பிள்ளலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு
அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிடுச்சு. இது அப்சலோம் நம்பின கோவேறு கழுதை. கோவேறு கழுதை அதை நம்பி அவன் என்ன செய்கிறான்? தாவீதின் மனுஷருக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு எதிர்படுகிறதை பார்க்க, நாம் நன்மை செய்தவர்கள் நமக்கு விரோதமாய் தீமை செய்கிறார். அதைதான் கோவேறு கழுதை காண்பிட்டு, அவன் வளர்த்த கோவேறு கழுதை, அவன் எப்பொழுதும் ஏறி சவாரி செய்த கோவேறு கழுதை. ஆனால் ஒரு நாள் வந்தது, அது அவனை கைவிட்டு, அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த மரத்திலே, அவன் தலை கர்வானி மரத்திலே மாட்டிக்கொண்டது. அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. இது எதை குறிக்கிறது? பழி வாங்குதலும் நாம் நம்பி இருந்த மக்களும் நம்மை விட்டு போய் எடுக்கிறதான கதை. பழி வாங்குவதற்காக நம்மை விட்டு விலகி போகிறவர்களும், நமக்கு காரியங்களை எதிரடையாய் செய்ய வேண்டும் என்று பழி வாங்க நினைக்கிறவர்கள் நம்மோடு கூட தான் இருந்திருப்பார்கள். ஆனால் நம்மை விட்டு பிரிந்து போய் நமக்கு துரோகிகளாய் மாறியிருப்பார்கள். நாம் அவர்களுக்கு நன்மைதான் செய்திருப்போம். எங்கே தாவீது அப்சலோம் மரித்த பின்பும் நாம் நேற்று தினத்திலே இரவு ஜெபத்திலே தியானித்தோம். அவனுக்காக அழுகிறான். இந்த அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினவன், ராஜ அரண்மனையிலிருந்து தாவீதை துரத்தினவன். அவன் போய் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டவன், அருவருப்புகளை செய்தவன். தாவீது விட்டு போன மறுமணியாட்டிகள் இடத்திலே அருவருப்புகளை செய்தவன். அப்படிப்பட்ட ஒரு குமாரனுக்காக அழுது புலம்புகிறான். எவ்வளவு நேசித்திருந்தான், அவனுடைய மரணம் அவருக்கு துக்கத்தை உண்டாக்கி இருக்கும். தேவ ஜனங்கள் அவருக்கு வாங்கி கொடுத்த ஜெயத்தை கூட பார்க்காமல் அழுது கொண்டிருந்தாரே. அப்படியானால் எவ்வளவாய் இந்த தாவீது அந்த அப்சலோமை சிநேகித்திருப்பார், எவ்வளவு நன்மைகளை அவருக்கு செய்திருப்பார். தன் பிள்ளையாயிற்றே, ராஜ சிங்காசனத்தை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, உட்கார்ந்திருப்பா என்று வெறுங்காலாய் வெளியிலே புறப்பட்டு போனவர் இந்த தாவீது. தன் குமாரனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். ஆனால் அந்த குமாரனோ தகப்பனுக்கு விரோதமாகவே எழும்பி துரோகம் பண்ணினான். இந்த பழி வாங்குதலை குறிக்கிறது இந்த கோவேறு கழுதை. மட்டுமில்லாமல் கோவேறு கழுதை விட்டு போகிற அனுபவம். அவன் நம்பின மகன் அவனை விட்டு போனான். ஆகையால் அவனுக்கு கிடைத்த அந்த பழி வாங்குதல் எப்படிப்பட்டதாய் மாறினது? அப்சலோம் அவன் நம்பின கோவேறு கழுதை அவனை விட்டு போயிற்று, அப்பாலே போயிச்சான். ஐயோ, நம்முடைய எஜமான் தொங்குகிறாரே, இன்னும் கொஞ்ச நேரம் அவரோடு கூட நாம் நிற்போம் என்று அவரை சுமந்து கொண்டிருந்ததா? இல்லை, அப்பாலே போயிற்று. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம பழி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பழி வாங்குறதற்கு யாராவது ஒருவர் இருப்பார். ஆனால் கர்த்தரிடத்திலே பழி வாங்குவதற்கு நாம் ஒப்பு கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் அவர் பழி வாங்கும் போது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிடும். ஓ ஆண்டவரே, நீர் இப்படியும் செய்வீரோ? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கும் எனக்கு அநேக சாட்சிகள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த அநேக பழி வாங்குதல் ஒவ்வொருவருக்கும் அடித்தளம் போட்ட ஊழியங்களுக்கு இருந்த எண்ணெய் அப்படியே வெளியிலே தள்ளினார். எல்லாம் ஊழியத்துக்கு செய்த எண்ணெய்
அப்படியே துரத்தி விட்டது போல கண்டுகொள்ளாமல் என்னை விலக்கினார். நான் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அழுது அழுது செபித்தது மட்டும்தான். ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள்? என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ நீ செய்த உடைய ஊழியத்தை செய்ய என்னை ஊழியக்காரியாய் நிறுத்துவேன். ஆண்டவர் அதற்கு பிற்பாடு என்னை பல 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 இடங்களுக்கு கொண்டு சென்று நீ ஊழியத்தை விரிவாக்கினான். ஆனால் அதை செய்தவர்களின் வாழ்க்கையோ மிக 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 பரிதாபமா இந்நாள் வரைக்கும் இருக்கிற ஒரு நிந்தைக்குள்ளாக இன்றைக்கும் இருக்கிறது. அந்த ஊழியர் செய்கிற குடும்பம் பெருமைக்கல்ல, தேவநாம மகிமைக்கின்ற நாம் பழி வாங்காமல் இருப்போமானால் தேவன் பழி வாங்கும் போது அந்த பழி வாங்குதல் பயங்கரமா இருக்கும். அதுதான் இந்த கோவேறு கழுதையின் கூட்டத்தை, பாளையத்தை குறிக்கிறது. மூன்றாவதும் கடைசியுமாக ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது ஒட்டகங்களும் கழுதைகளும். இவைகள் இரண்டையும் இணைத்தே நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் இந்த ஒட்டகங்களும் கழுதைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வண்ணமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இந்த ஒட்டகங்களும் கழுதைகளும் எதை குறிக்கிறது? ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. யோபுவும் அந்த கிழக்கத்திய புத்திரரிலே ஒரு சீமானாய் இருந்தார். அது ஆபிரகாமின் காலத்திலே வாழ்ந்தவர் தான் யோபுவும். இந்த புறத்திலே ஆபிரகாம் ஒரு சீமான், அந்த புறத்திலே யோபு ஒரு சீமான். ரெண்டு பேருக்குமே என்ன இருந்ததுங்க? ஒட்டகங்களும் இருந்தது, கழுதைகளும் இருந்தது. எதை குறிக்கிறது? ஐஸ்வர்யம் உள்ளவர்களை குறிக்கிறது. இங்கே இவர்கள் இரண்டு பேருமே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய சந்ததியை பரப்பின ஒரு தெய்வ பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆனால் ஐஸ்வர்யம் உடையவர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படியானால் ஆபிரகாம் யோபெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்களாம். ஏற்கனவே பரதீசில யார் இருக்கிறதுங்க? அந்த மேல் பாதாளத்துல ஆபிரகாம் இருந்தார். அவர் நல்ல முறையிலே தன் ஐஸ்வர்யத்தை உபயோகப்படுத்தினார். நல்ல முறையிலே தேவனிடத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அது அங்கே சொல்லும் போது அந்த சோதோமின் ராஜா சொல்லுகிறார், நீர் எனக்கு ஜனங்களை மட்டும் கொடும், நீர் இந்த இவர்களெல்லாம் ஐஸ்வர்யத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் போது அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை, நீர் என்னை ஐஸ்வர்யனாக்கினீர் என்று சொல்லாதபடிக்கு எனக்கு ஒரு பாதரட்சையின் வாரம் ஒரு நூறு கூட உன்னிடத்திலிருந்து எனக்கு வேண்டாம் என்று ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆபிரகாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி 21ஆம் வசனம், ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும், அவங்க கொள்ளை அடித்துக் கொண்டு வந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும், த்ரெட் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாங்க, ஒரு நூலை ஆகிலும் பாதரட்சின் வாரையா, ஒரு ஷூ லேஸ் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். என் கை
வானத்துக்கு நேராக தான் உயர்த்தப்பட்டிருக்கோம். வானத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யத்தை தான் நான் பெற்றுக்கொள்வேன். நீ கொடுக்கிற பொருட்கள் எனக்கு வேண்டாம். அது நான் கொள்ளையடித்துக் கொண்டு வந்ததுதான். என்னுடைய 318 ஆட்கள், கைப்படிந்த ஆட்கள் பிடித்து கொண்டு வந்த பொருட்கள் தான், ஆடு மாடுகள் தான். ஆனால் அதிலே ஒன்றும் எனக்கு வேண்டாம். ஒட்டகங்களும் கழுதைகளும் எனக்கு இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்ற ஆபிரகாம் அந்த சோதோமின் ராஜாவின் இடத்திலே ஒன்றையும் பெற்றுக்கொள்ளும். ஒரு பொருளும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஒரு நூலு கூட வேண்டாம். ஒரு காலில் போடுகிற ஒரு ஷூ லேஸ் கூட வேண்டாம். ஒரு சின்ன சரட்டை, ஒரு சின்ன காரியம் உன்னிடத்திலிருந்து எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டார். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். ஆனால் தங்களுடைய ஐஸ்வர்யத்தினாலே நமக்கு விரோதமாய் பாளையம் இறங்கி நம்மை பயமுறுத்த நினைக்கிறாங்க பாருங்க. அவங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொள்ள வல்லவர்கள், சரீரத்தை கொண்டு அவர்களிடத்திலே இருக்கிற பணத்தை வைத்துக் கொண்டு பணத்தை செலவு பண்ணி நம்மை பயமுறுத்தி கொண்டு இருப்பார்களானால் அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர்களுடைய ஐஸ்வர்யம் இருந்தாலும், அந்த ஒட்டகங்கள் கழுதைகளை போன பாளையம் இறங்கியிருந்தால் அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுங்கள். உங்களுக்கு கர்த்தருடைய தூதன், இங்க பார்க்கும்போது ஒரே ஒரு தூதன் பாளையம் இறங்குவான். கர்த்தருடைய தூதர்கள் என்று போடவில்லை, அந்த வார்த்தையை கவனிங்க. ஒரே ஒரு தூதன் நமக்கு பாளையம் இறங்கி நம்மை விடுவிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். நாம் எத்தனை ஒட்டகங்கள், எத்தனை கழுதைகள், எத்தனை ஐஸ்வர்யம் மிக்கவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி பாளையம் இறங்கி, நாம் வச்சிருக்கிற பணத்தை வச்சு உன்னை நான் விற்று போடுவேன், உன்னை நான் இந்த காரியத்திலே பயமுறுத்துவேன், இந்த காரியத்திலே உன்னை மாட்டி வைப்பேன், இந்த காரியத்திலே உன்னை விழ தள்ளுவேன் என்று நம்ம எத்தனை பேர் இப்படி பணக்காரர்களின் கைகளிலே மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறோம். நாம் அவருக்கு பயப்படுகிற பயத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளும் வேளையில கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து செபிப்போமா. அது அதிகாரங்கள், துரைத்தனங்களாயிருக்கலாம் நமக்கு விரோதமாய், அல்லது அது ஒரு யுத்தம் பண்ணுகிற குதிரைகளை போல இருக்கலாம், அல்லது பழி வாங்குகிற கோவில கழுதைகளை போல பணையம் இறங்கி இருக்கலாம், அல்லது தங்கள் ஐஸ்வர்யத்தினால் ஒட்டகங்கள் கழுதைகள் நிறைந்த ஐஸ்வர்யத்தை போல பாளையம் இறங்கி நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்க நாம் பயப்படவே வேண்டாம். நமக்கு ஒரு கர்த்தருடைய தூதன் உண்டு. நாம் அவருக்கு பயந்து ஜீவிப்போமானா அவர் பாளையம் இறங்கி நம்ம எல்லா காரியத்திலிருந்து இந்த நாளிலே விடுவிக்க சுத்தம் உள்ளவராயிருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே. அருமையான நாளிலே எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எஸ் லார்ட், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், யுத்தங்கள், பழிவாங்குதல், ஐஸ்வர்யத்தினாலே எங்களை இழுத்து கீழே தள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஆதிக்கங்கள், எல்லா ஆதிக்கங்களில் இருக்கும் எங்களை விடுவிக்க வல்லவர் ஒருவர் உண்டே. எங்களுக்கு ஒருவர் போதும். ஒருவரை இத்தனை நாளுக்கு தான் ஆயத்தமாக்கும். ஆனால் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயத்தை கொடுக்கிறபடி நான் எமக்கு வார்த்தை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் மேலும் ரீதானமால் அதிகமா ரபூஷமாக்கும் இந்த நாளிலே ஒரு ஜெயத்தின் பாளையம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால் இறங்குவதாக இனி செய்கிறபடினாலே எமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென் ஆமென்.